ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து கிஃப்ட் ஆஃப் காட்ல வந்து செகண்ட் பார்ட் பார்க்கணும். ஓகே, இது வந்து செவன்த் சாப்டர்ல வந்து பார்ட் 1. ஓகே, அதாவது தேர்ட் பார்ட் பார்க்கணும். ஃபிக்ஸிங் த மைண்ட் அப்பான் கிருஷ்ணால வந்து என்கேஜ் த இன்டெலிஜென்ஸ் அப்பான் கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில் வந்து 6.8. ஆமாம், சவுண்ட் கேட்குதான் வச்சு கேட்டுக்கோ. ஏன்னா அந்த ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுனால ஃபேன் சத்து கேட்கும். சரி, ஃபஸ்ட் கீதை பண்ணலாமா?
माताजी, गिरिजा माताजी, मीरा। हरे कृष्णा। हरे कृष्णा। कृष्णा कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ऐसे आप लोग पढ़ने का शुरू ये देखिए इधर हाथ ले हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे अड़ी हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे बालाजी की पारेंगे नहीं पारे इधे ना इधे कंडीशन हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा
Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-Timirandasya Jnana-Jalakalaya Chakshura-militam Yena Tasmai Shri Gurave Namaha. Om Karoti Vacharam Bhagam Dangayate Girim Yadravadamaham Nande Shri Gurum Dinadharanam. Namo Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Iti Namine. Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Paschatadeshadarine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhaktavrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhaktavrinda. Hare Krishna Mahamantram ki Vishwaindre Desi Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki Vishwala Jagannatha Maharaj ki Nithai Gaura Premanande. Vishwala Jagannatha Maharaj எங்க குரு மாறாஜ் வழக்கமா ஸ்ரீ குருதி என்ன சொல்வேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 6.8 பார்க்கணும். இதுல வந்து பஞ்சதத்துவ மந்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசானி கௌர பக்தவந்தா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய கருணை வந்து யார் மூலமா இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு? நாம யார் சொல்லிக் கொடுத்தா? சைத்தன்ய மகாபிரபு மூலமா அவருடைய சகாக்கள் மூலமா நமக்கு இது வந்திருக்கு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவருடைய 4 பேர் கூட வராங்க இல்லையா, சைத்தன்யா நித்யானந்தா அத்வைத கதாதர ஸ்ரீ. இதை வந்து எப்பயுமே கூட சொல்லிட்டு இருக்கலாம். இந்த மந்திரம் வந்து அவ்வளோ ஒரு சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபுட்டி நம்ம அடைக்கலம் எடுத்துட்டோம்னா நிச்சயமா நம்ம கிருஷ்ணா கிட்ட வழிபட முடியும். இல்லைன்னா நம்ம ராதாகிருஷ்ணன் வழிபட முடியாது. நம்ம கௌரவ நித்யானந்தா தான் வச்சிருக்கோம், ராதாகிருஷ்ணா பெரிய டிடி அவங்கள வாங்கினோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கௌரவ நித்யானந்தா வந்து அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாதான் நம்மளால ராதாகிருஷ்ணா கிட்ட போக முடியும். இன்னைக்கு வந்து 6.8 ஹாஸ்னி 6.8. ஓகே, தமிழ் எடுத்துக்கோங்க மாதாஜி. 6.8 இருந்தாச்சா? கிஃப்ட் வந்து ரொம்ப அருமையான புகுந்தது. படிக்கிறதுன்னு தெரியும். அதில் 6 சாப்டர் ஈஸியாக படிச்சிட்டோம். அது ஸ்லோகம் டைட்டில். இது வந்து என்கேஜ் இன்டெலிஜென்ஸ், புத்தியை எப்படி கிருஷ்ணனுடைய சர்வீஸை ஈடுபடுத்துறது, இதுதான் எங்கள் டாபிக். லாஸ்ட் டைம் அக்ஷய மாதாஜி கூட கேட்டாங்க இல்லையா, எப்படி வந்து புத்தியை வந்து யூஸ் பண்ணலாம் கிருஷ்ணருக்கு, அதுதான் எங்கள் டாபிக். என்கேஜ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிருஷ்ணா. இது பேஜ் நம்பர் 154. எப்படி வந்து நம்ம புத்தியை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு டிஸ்கஷன், ஃபுல் டிஸ்கஷன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, ஞான விஞ்ஞான திருப்தாத்மா, கூடஸ்தோ விஜிதேந்திரியः, யுக்தாயுக்ததே யோகி, யுக்தாயுக்ததே யோகி, समलोच्चा समकाञ्चना, समलोच्चा समकाञ्चना, ज्ञान विज्ञान तृप्तात्मा, गूढस्थ
गूढस्थो विजितेन्द्रियः गुणस्थो विजितेन्द्रियः युक्ता इति उच्यते योगी युक्ता इति उच्यते योगी समलोष्टा समकाञ्चना समलोष्टा समकाञ्चना सारनी बढ़िया है हासनी पढ़ी लिया हासनी हाँ सारनी बढ़िया ज्ञान विज्ञान तृप्तात्मा गूढस्थो विजितेन्द्रियः युक्ता इति उच्यते योगी लोष्टा समलोष्टा समकाञ्चना ज्ञान विज्ञान तृप्तात्मा विजितेन्द्रियः गूढस्थो विजितेन्द्रियः युक्ता इति उच्यते योगी लोष्टा समलोष्टा समकाञ्चना हाँ ये पढ़ी थी यार नहीं पढ़ी मैं टाइप कर ज्ञान विज्ञान तृप्तात्मा गूढस्थो विजितेन्द्रियः युक्ता इति उच्यते योगी लोष्टा समलोष्टा समकाञ्चना माता जी படிக்கிறீங்களா படிங்க நான் கத்தி படிங்க கேக்குறா तृप्तात्मा ज्ञान विज्ञान तृप्तात्मा विजितेन्द्रियः गूढस्थो विजितेन्द्रियः युक्ता इति उच्यते योगी समलोष्टा समकाञ्चना ज्ञान विज्ञान तृप्तात्मा गूढस्थो विजितेन्द्रियः युक्ता इति उच्यते योगी समलोष्टा समकाञ्चना तमिळ A person is said to be established in self-realization and is called a yogi or mystic when he is fully satisfied by virtue of acquired knowledge and realization. Such a person is situated in transcendence and is self-controlled. He sees everything, whether it be pebbles, stones or gold, as the same. Okay, தமிழ்ல படிங்க மாதாஜி நீங்க கத்தி படிங்க எல்லாத்தையும் சமமா பார்க்கறாரு. ஓகே, இப்போ வந்து அறிவு அப்படின்னா என்ன, புத்தி எப்படி நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், இதுதான் என்னுடைய டாபிக் இல்லையா. ஸோ அறிவுனா என்ன, நம்ம இப்போ ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், அப்புறம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம், இதெல்லாம் வந்து அறிவா? இது ஒரு அறிவு தான், இது பௌதிக அறிவு. ஓகே, அதே மாதிரி நிறைய புத்தக குழுவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, புக்கிஷ் நாலேஜ் சொல்லுவாங்கள்ல, நிறைய புக் படிப்பாங்க. பட் ஆனால் செயல்முறையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, இது புக் நாலேஜ் சொல்லுவாங்க, இது பௌதிக அறிவு. ஓகே, இந்த மாதிரி பௌதிக அறிவை வச்சுட்டு நம்ம கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி புக் நாலேஜ், நிறைய இந்த ஸ்லோகம் படிக்கிறது, இந்த மாதிரி நம்ம படித்தாலுமே அது வந்து ஒன்லி வித்தவுட் ரியலைசேஷன், எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் எப்படி வந்து செயல்முறை செய்யாமல் ஒரு அறிவை கற்றுக்குறோம். நம்ம ஒரு லேபரேட்டரி போகிறோம், லேபரேட்டரியில் போய் என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம செஞ்சு பார்க்குறோம், அது விஞ்ஞானம். அது இல்லாமல் ஞானம் மாத்திரம் இருந்ததுன்னா இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும்னு டீச்சர் சொல்லிட்டாங்க, இப்போ நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சா?
அப்ப எப்ப நமக்கு தெரிய வருது? விஞ்ஞானம் அது செயல்முறை செய்யும் போது தான் நமக்கு வந்து தெரிய வருது. அதே மாதிரி நம்ம புக் நாலேஜை வச்சு நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வச்சு நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுனா புக் நாலேஜ் வந்தவங்களாம் என்ன ஆகுங்க, பாதியிலே போயிடுவாங்க. இப்ப ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்கணும்? அது ஓகே, அது ஓகே தான். அப்புறம் வேற யார் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்கணும்? அவங்களுக்கு. அப்புறம் நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஃபங்க்ஷனுக்கு யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? கெஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும். சரி, அப்புறம் எந்த ஃபங்க்ஷனாலும் சரி ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாவுக்கு தான் கொடுக்கணும். அர்ப்பணம் வந்து கிருஷ்ணனுக்கு தான் பண்ணணும். கெஸ்ட்டுக்கோ இல்லை நமக்கோ இது ஃபங்க்ஷனே கிடையாது. பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, கல்யாணம் வச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுக்கணும்? கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும். நான் தான் பெரிய ஆள்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த அறிவே கிடையாது. அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம். விலங்கு தான் என்ன நினைக்கும்? எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கும். எனக்கு தான் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் வரணும், மற்றவங்கலாம் கிடையாது. இது யார் நினைப்பாங்க? அனிமல் தான் நினைக்கும். அதனால எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும். இப்போ அறிவு உண்மையிலே வரலேனா, விஞ்ஞானம் வரலேனா என்ன ஆகிடும்? புக்கிஷ் நாலேஜ் ஆகி கடைசி என்ன ஆகும்? நாலேஜ் மாதிரியே இருக்கும். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தான் போகும், புலனுணர்ச்சிக்கு தான் போகும். நம்ம என்ன சாப்பிடலாம், நமக்கு எப்படி என்ஜாய் பண்ணலாம், நம்மளை எப்படி எல்லாரும் கவனிப்பாங்க, என்னுடைய வாழ்க்கைன்னு போயிடும். இது யார் புக்கை மாத்திரம் படிச்சிருக்காங்களோ, யாருக்கு புரிதல் இல்லையோ, ரியலைசேஷன் இல்லையோ, அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, பட் ஆனால் பிஹேவியர் எப்படி இருக்கும்? தன்னை மையமாக வச்சு இருக்கு. புரிஞ்சுதா? ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? புக்கு நாலேஜ் தான் தெரியும். ஆன்மீகத்துலேயும் புக்கு படிச்சுன்னா வச்சுக்கோங்க, இப்படிதான். அதை என்ன பண்ணால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? புரிய வரும். இல்லைன்னா புரியாது. கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ண உணர்வு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலைன்னா புரியவே செய்யாது. அது என்ன ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது? லேப்னா செஞ்சு பார்த்துடலாம், கெமிஸ்ட்ரி லேப்ல போய் செஞ்சு பார்த்துடலாம். இதில் கிருஷ்ண உணர்வை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறது? அப்ளை பண்ணணும். அது என்ன அப்ளை பண்ணலாம்? ஆன்சர் பண்ணுறாங்களா மாதாஜி கிரிஜா மனசி? இப்போ மீட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ அந்த மீட்டிங் நம்ம பண்ணாம அது எப்படி விட முடியும்? அது என்ன இதுவா கீ கொடுக்குறதா? டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க மீட்டிங்களா? அது எப்படி விட முடியும் அவ்வளோ ஈஸியா? ட்ரை பண்ணு, சாண்டிங் பண்ணி. அது என்ன சொல்றாங்கன்னா, அதா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாமவே கிராஹிமின்றி சேவன்முகே ஹிஜுவஹாது ஸ்வயம் ஏவ ஸ்பிரத்யதா. எப்பயுமே இந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியாது அவ்வளோ ஈஸியா. அதே நாக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீட்டிங் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னா விடலாம் மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் புலன்களை கட்டுப்படுறது. நாக்கு, கண்ணு, காது, மூக்கு எல்லா புலன்களும் ரொம்ப கட்டுக்கடங்காம எதிரியா நமக்கு இருக்கு. இதில் புக்கை மட்டும் படிச்சுட்டு எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறது தவறு. ஓகே, இதனால என்ன ஆகுனா இவங்க தன்னை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துவாங்க. எல்லாம் தெரியுங்க, எங்களுக்கு பக்தி தெரியும், ஆன்மீகம் தெரியும், உடம்பு இல்லை அஸ்வால் தான் தெரியும், ஆனாலும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எந்த ஃபங்க்ஷனாலும் என் மச்சமயமாக வச்சு பண்ணுங்க, கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கிருஷ்ணா பற்றி நமக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ யார் சொல்கிறான்னா, யாருக்கு அந்த ரியலைசேஷன் இல்லையோ அவங்க தான் அப்படி பேசுவாங்க. அந்த ரியலைசேஷன் இருக்கவங்க எப்படி அந்த ரியலைசேஷன் ஃபர்ஸ்ட் வரும்னா, அதா ஸ்ரீ கிருஷ்ணாவாதி நாபவே கிராஹிமின்றி சேவன் மோக்கேஹி ஜுஹாது. எப்போ கிருஷ்ணனுடைய சேவையில் நம்மளுடைய புலன்களை ஈடுபடுத்துகிறோமோ, முக்கியமாக நாக்கு. இந்த நாக்கு ரெண்டு விதமாக ஈடுபடுத்தலாம். ஒன்று பிரசாத மந்திரம் தான் சாப்பிடுவேன், பகவான் நாமத்தை சொல்லுவேன், பகவானை பற்றி பேசுவேன். இதுக்கு மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நாக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்துடும். நாக்கு கண்ட்ரோல் வந்ததுன்னா மற்ற பொருட்கள் என்ன ஆகும்? கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடாமல். இப்படித்தான் நமக்கு புத்தி வரும் அப்படின்றாங்க. நாலேஜ் எப்படி இது பண்ணலாம்னா, நம்ம புக்கை படிச்சுட்டு கிருஷ்ணனுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நாலேஜ் ரியலைஸ்டு நாலேஜ், விஞ்ஞானம் இருக்குல்ல, அதுதான் கிருஷ்ணனுடையக்கு பயன்படும். அது ஒன்று கிருஷ்ணன் மூலமாகவோ இல்லை கிருஷ்ணனுடைய பிரதிநிதி குரு இருக்காங்க இல்லையா, சைத்திய குரு, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, இவங்க மூலமாக தான் நமக்கு வரும். ஓகே, நமக்கு நாமே இந்த நாலேஜ் கிரியேட் பண்ண முடியாது.
அதனால யாருனாலும் சரி அவன் வந்து யார் வந்து பௌதிகத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து கிருஷ்ணருடைய நாமத்தையோ உருவத்தையோ இல்ல குணங்களையோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பௌதிக குணங்களை வச்சு கிருஷ்ணருடைய ஆன்மீக குணங்களை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாலேஜ் பாத்தீங்கன்னா வேதா, அதாவது நாலேஜ் சொல்றோம் இல்லையா, மொத்தம் எத்தனை வேதம் இருக்கு? 4 வேதம் இருக்கு, கரெக்டா? அதை வந்து 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, 18 புராணங்கள் இருக்கு. அதை வந்து 6 பிரிச்சுட்டாங்க. எப்படி இந்த 6 பிரிச்சிருக்காங்க? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துல இருக்கவங்களுக்கு 6 புராணம், பத்ம புராணம் சத்துவகுணம். அதே மாதிரி ரஜோகுணத்துல இருக்கவங்களுக்கு 6 புராணம், அப்புறம் தமோ குணத்துல இருக்கவங்களுக்கு 6 புராணம். இப்படி பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பிஹெச்டி படிக்க சொல்லாம ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு எல்லாம் ஒரே ஸ்கூல் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கிரேட் படிக்கிறாங்களா எல்லாரும். 6th ஸ்டாண்டர்ட்ல கூப்பிட்டு நீ பிஹெச்டி கால்குலேஷன் பண்ண முடியுமா அந்த பையனால? முடியாது. 1st ஸ்டாண்டர்ட் பையனால 5th ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் போட முடியுமா? ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து என்ன இருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கிரேட்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே எந்திரம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் மனுஷ உடம்பு தான் இருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் ஒரே எந்திரம் கிடையாது. அவங்களுக்கு மனுஷ பாடி இருக்கும், வேதம் இருக்கு, தமோகுணத்துல நிறைய புக் இருக்கு, வேதங்கள் இருக்கு. அவங்களுக்கும் மனித உடல் இருக்கும், ஆனா அவங்களுடைய எந்திரமும் சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய எந்திரமும் மனித உடம்பும் சேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமோகுணத்தில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லிப்பட்டுன்னா, இப்போ வந்து அவங்களால சொன்னாங்கல்ல, ஆசிரியமத்தை சொன்னாங்கல்ல, மீட் நீங்க விட்டுறணும் அப்படிலாம் விட முடியாது, மாமிசை விட முடியாது. அப்போ அவங்க சாப்பிட்டே தீருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சரி காலி முன்னால என்ன பண்ணு, நீ உணவு படைச்சுக்கோ. அது என்ன பண்ணா, ஒரு மாடு சாப்பிடக்கூடாது, ஒரு ஆடை வந்து அதோட மாமிசத்தை நீ சாப்பிடலாம். அதை சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அமாவாசையோ இந்த மாதிரி டயத்துல அந்த ஆடை பலி கொடுத்து நீ காலிக்கு ஆஃபர் பண்ணிட்டு, அந்த ஆஃபர் பண்ணும்போது கூட சொல்லணும், இந்த மாதிரி இது வந்து அந்த மந்திரத்தை சொல்லி இந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுனால நீ ஆடா இருந்து திருப்பி அடுத்த பிறவியில் வேற ஏதாவது அனிமலா பறக்கணும். இந்த மாதிரி உனக்கு இல்லாம உனக்கு டைரக்டா ஹியூமன் பர்த் கிடைச்சிடும். ஏன்னா வந்து நான் உன்னைய காளிக்கு வந்து பலியிடுறேன் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அர்த்தம். இதை சொல்லி அவர் வெட்டுறார். அதே மாதிரி இன்னொரு மந்திரமும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிறவியில நான் வந்து உன்னை வெட்டுறேன், ஆனா உனக்கு வந்து உரிமை இருக்கு. என்ன உரிமை இருக்கு? அடுத்த பிறவியில பிறவியில என்னைய நீ வெட்டதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி சாப்பிட சொல்றாங்களே தவிர முக்கு கடை திறந்து ஒவ்வொருத்தலையும் கசாப்பு கடையை வச்சு இல்லைன்னா KFC இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட சொல்லலாம். அது வந்து சாக்ரிஃபைஸ் கிடையாது. சாக்ரிஃபைஸ் எப்படின்னா, இந்த புராணங்கள் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் டிஃப்ரெண்ட் தளத்தில் இருக்காங்க, வேற தளத்தில் இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் இது புரியுமா அப்படின்னா புரியாது, எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. அதனால தமோகுணத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சர் படி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் முன்னேற்றம் கிடைச்சிடும், அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவாங்க. இப்படி படிப்படியாக முன்னேறும். இது வந்து நாலேஜ். இதுல பாத்தீங்கன்னா இந்த சாக்ரிஃபைஸ் சொல்றாங்க இல்லையா, சாக்ரிஃபைஸ் என்ன, நமக்கு வந்து நம்மளை வருத்தி பண்றதுதான் சாக்ரிஃபைஸ். ஆஸ்டெரிட்டி சாக்ரிஃபைஸ், தபம், தானா, அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, பத்திக்கு இருக்கா இல்ல, சேரிட்டி, ஆஸ்டெரிட்டி அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகே, யஜ்ஞம், தானம், தபா, கர்மம், இதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா இடத்துலயும் இந்த யஜ்ஞம் பண்றதுலாம் வந்துட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா, ஈவன் ஆடு சாப்பிட்றது கூட என்ன பண்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இது பெனான்ஸ் ஆஸ்டெரிட்டி சேம் தான். பெனான்ஸ் இன்னொரு வார்த்தை, ஆஸ்டெரிட்டி ஒரு வார்த்தை. அது இருக்கிறதுலேயே நம்ம ஹையஸ்ட் நாலேஜ் யார் கொடுப்பாங்க, சத்துவகுணத்தில் இருக்கவங்களுக்கு தான் வரும். ஏன்னா பத்மபுராணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மீன்ஸ் பீப்புளுக்காக உள்ளது. அந்த நாலேஜை கொண்டு போய் தமோகுணத்தில் இருக்கவங்க சொன்னா அவங்களுக்கு புரியுமா? அவங்களுக்கு புரிய சான்ஸே கிடையாது. சேவன்முகி ஹிஜுஹாது ஸ்வயமேவ ஸ்பிரத்யதா, புலன்கையில கிருஷ்ணனோட ஈடுபடுத்துங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த கலியுகத்தில் பண்ணிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, கலியுகத்தில் வந்து ஒரு நாயை சாப்பிட்றவர் கூட என்ன பண்ணலாம்,
மிகப்பெரிய பக்தரா வந்து குருவா கூட மாறிடலாமா? சண்டாளம் குருவா மாறினா அவர் வந்து எல்லா விதமான சேரிட்டி, ஃபினான்ஸு, வேதங்களை படிக்கிறது இதெல்லாம் மேலே வந்து அதுக்கு மேலே வந்து வைஷ்ணவ பிளாட்ஃபார்ம் வந்து அவர் குருவாயிட்டார். யாருன்னா அவர் நாய் சாப்பிடக்கூடிய அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர். அவர் எப்படி மாறுறாரு? ஏன்னா அவருக்கு நாலேஜ் வந்துருச்சு. எப்படி நாலேஜ் வருது? By chanting Hare Krishna mantra. By chanting Hare Krishna mantra எப்படி வருது நாலேஜ்? And doubt and everything Krishna. பக்தி சேவை பண்றாரு, அது எப்படி நாலேஜ் வரும் அவருக்கு? ஏன்னா குருவோட கருணையில அப்புறம் கிருஷ்ணா வந்து அது இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கிருஷ்ணா நாலேஜ் ததாமி புத்தியோகம் தமிழ் நாம ரெண்டுமே இருக்கு. சர்வசேஷம் சொல்லலாம். ஸோ ததாமி புத்தியோகம் கிருஷ்ணர் வந்து சர்வசேஷம் ஜென்ரிக் நாலேஜ். அது எப்படின்னா ரெமம்பரன்ஸ், ஃபர்கெட்ஃபுல்னஸ், இன்டெலிஜென்ஸ், சரண்டர். இதுல வந்து யார் ஒருத்தர் சர்வமும் என்னை பத்தி நினைச்சிட்டே இருக்காங்களோ, என்னோட பேரை சொல்லிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து என்னைய அடையக்கூடிய நாலேஜை நான் கொடுத்துட்றேன். நம்மளுடைய பௌதிக நாலேஜை யூஸ் பண்ணி கிருஷ்ணனை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா வேதங்கள் வந்து நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அபானி பாதோ ஜவனோ கிரீதா. ஓகே, கடலுக்கு வந்து எந்த விதமான கையும் இல்லை, காலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மளை மாதிரி பகவானுக்கு வந்து கை கிடையாது, நம்மளை மாதிரி கால் கிடையாது. அவருடைய ஒரு அங்கம் வந்து எல்லா விதமான வேலையும் வந்து பார்க்கும். அங்காணி எஸ்ய சகலேந்திய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரஹ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அதனால அவருடைய கை நம்ம கை மாதிரி கிடையாது. அதனாலதான் கை இல்லைன்றாங்க. கையிலெல்லாம் உடனே பகவானுக்கு உருவமே இல்லைன்னு நினைச்சக்கூடாது. அவருக்கு உருவம் இருக்கு. அவருடைய உருவம் நம்ம உருவம் மாதிரி நினைச்சக்கூடாது. அவருடைய உருவம் வந்து சச்சிதானந்த விக்கிரகம், ஸ்பிரிச்சுவல். நம்மளுடைய உருவம் வந்து பௌதிகமா அதுல வந்து நம்ம கட்டுண்டு இருக்கோம். அதுவும் இருக்கு. தத்தே தன்னே தத்தூரே தத்துவந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வசாஸ்ய பாகிதா. அவரால் ரொம்ப தூரம் அவர் இருந்தாலும் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் ரொம்ப தொலைவா இருக்கிறார். இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா மனசு வலிக்கும் போது நம்ம விஸ்பர் பண்ணி அழுவோம்ல. சில பேர் அழுது கூட சத்தமா இருந்தா கூட அவங்க திட்டுவாங்க. அப்படி கூட அழ முடியாது, விஸ்பர் பண்ணி. ஆனா மனசு ஃபுல்லா லைட்ஸ் அழுறாங்க இல்லையா, அதே கிருஷ்ணன் கேட்பார். எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் தள்ளி இருக்கிறவரு எப்படி நம்ம இங்கனக்குள்ள விஸ்பர் பண்றதை எப்படி கேட்கிறாரு? விஸ்பர் பண்ணா மெதுவா அழுறது, மெதுவா சொல்றது. பரமாத்மா உள்ள இருக்கிறார். அதே மாதிரி நம்ம இங்க ஆஃபர் பண்ணக்கூடிய போகாம வந்து கிருஷ்ணர் வந்து வைகுண்டத்தில் இருந்தாலும் அங்கேயிருந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் என்னுடைய குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய குவாலிட்டிஸ் வந்து கான்ட்ராடிக்டரி குவாலிட்டிஸ் சொல்லுவான். புரிஞ்சுக்க முடியாது, எதிர்மறையானது. ஓகே, இன்கன்சீவபிள். நடக்கிறாரு, அவர் மாதிரி நடக்காமல் இருப்பார். அவர் ஓடுவார், அவர் ஓடாமல் இருப்பார். அந்த மாதிரி கான்ட்ராடிக்டரியாக வரும். ஆனால் யார் ஒருத்தர் அன்போட கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ணுறாங்களோ அந்த சேவையை வந்து கிருஷ்ணர் ஏற்றுக்கிறாரு. கிருஷ்ணருக்கு வந்து எதுவுமே குறைவே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்கள் கொட்டி கிடக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்வியா ஞான வைராகியம் செய்வ சனம்பாக இதுங்கனா. 6 விதமான அப்ளையன்ஸ் அவர் கொட்டி கிடக்கு. அவர் வந்து ரொம்ப அழகின் இருப்பிடம். அவரை மாதிரி பியூட்டிஃபுல் யாருமே கிடையாது. ஓகே, அப்புறம் அறிவின் இருப்பிடம். இது வெரி நாலேஜபிள். அவர் கொடுத்த பகவத்கீதை இன்னும் படிச்சுட்டே இருக்கிறோம், படிச்சு புரிய வந்து ட்ரை பண்றோம் நம்ம. அப்புறம் ஃபேமஸ். அவர் இருக்கும்போது பயங்கர ஃபேமஸ், தெரியாதவங்களே கிடையாது. எப்பயுமே கிருஷ்ணர் பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை, அவ்வளோதான் ஃபேமஸ். அப்புறம் ரெனன்சியேஷன். ரெனன்சியேஷன் என்ன? அவர் வந்து துறவரம், யாருமே ரொம்ப அட்டாச் கிடையாது. கோபிஸ் மேலே அட்டாச்மெண்ட் உண்டு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, ராதாராணியெல்லாம் கோபிஸை விட்டுட்டு போயிடுறாரு, அம்மா அப்பா விட்டு போயிடுறாரு. மதுரா போறாருல, அவர் வெல்த் இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு வந்து குறைச்சலே கிடையாது. அப்புறம் ஸ்ட்ரென்த், பயங்கர பலசாலின்னு உருவம். ஓகே, இது மாதிரி 6 விதமான அப்ளையன்ஸும் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அதனால அவருக்கு எதுவும் நம்ம கொடுத்து அவருக்கு ஒன்று ஆட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம எதுக்காக சேவை பண்றோம்னா நம்மளுடைய நலனுக்காக சேவை பண்றோம். நல்லா நான் வச்சுக்கிறது. ஓகே, நம்ம ஹரிகிருஷ்ணா வரோம், நீங்க வந்து ஒரு சொல்லும்போது ப்ரீச் பண்ணும்போது, எங்க நீங்க உங்க பசங்க கிளாஸ்க்கு அனுப்புறீங்களா, ஏன் அனுப்பல? நாமளாம் முதல்ல கேட்கல, அவங்க சொல்றாங்க
என் பையன் வந்து ரொம்ப இதாக இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கிளாஸ்க்கு வேணால் அனுப்புங்க, நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, நல்லா ஒரு கேரக்டர் மாறலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்குறாங்க, மற்றவங்களாம் வராங்களா, எப்படி உங்கள் கிளாஸில் எப்படி இருக்குது ஸ்ட்ரென்த்து, அந்த பையன் வரானா, இந்த பையன் வரானா, அந்த அம்மா வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக யார் வந்தா என்ன வராட்டா என்ன, இது வந்து பகவானுடைய சேவை வந்து யாருக்காக பண்ணுறோம்? நம்ம பகவானுக்கு வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. நமக்கு இவ்வளோ இருக்குன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு கொஞ்சம் 10 ஆட் ஆகும், அப்படி கிடையாது. பகவானுக்கு அலங்காரம் பண்ணால் நமக்கு வந்து புதுசு ட்ரெஸ் கிடைக்கும். பகவானுக்கு சேவை பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். பகவானுடைய செயல் வந்து எப்போ வந்து நம்ம ஈடுபட்டோமோ நமக்கு திருப்தியும் அமைதியும் கிடைச்சிடும். அப்படி ஈடுபடலைன்னா நம்ம தான் லூசர். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம இது பண்ணாலும் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நிறைய சம்பாதிச்சு வராரு, அந்த சம்பாதியத்தில் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வர்றாரு. ஓகே, அந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணுறான் ஒரு பையன், அப்பா நீ சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுக்குறான். வீட்டில் ஒரு பையன் அப்படி பழம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு பையன் எடுத்து என்ன பண்ணுறான், அந்த பையன் வீட்டு பையன் அந்த பழத்தை எடுத்து அப்பாட்ட கொடுக்குறான். அப்பா நீ சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்குமா? இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணன் நம்ம பண்ணுறோம். கிருஷ்ணனுடைய சொத்து எல்லாமே ஈஷாவாஷம் எதற்கு சொல்றோம், எத்கிஞ்சியா ஜெகத்யாம் ஜெகத் தேன தைத்திய முஞ்சிதான் மா கிருதா குஷ்யம். எல்லாருமே கிருஷ்ணனுடைய சொத்து. இந்த சொத்தை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறோம். யாருடைய பெனிஃபிட்காக? நம்மளுடைய பெனிஃபிட்காக. இது வந்து நம்ம மறக்கவே கூடாது. எப்பயுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்றது நமக்கு தான் பெனிஃபிஷியல். ஓகே, கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா நமக்கு அந்த சேவையில ஈடுபட நம்மளுடைய பௌதிக பொருள்களுடைய தாக்கம் குறைஞ்சு கிருஷ்ணரை புரிஞ்சிக்கூடிய அறிவு வருது. இப்படிதான் நம்ம புத்தியை வந்து இன்வால்வ் பண்ணுவோம் கிருஷ்ணன்ட்ட. நம்ம நிறைய படிச்சுட்டு நிறைய பிஎஸ்சி படிச்சிட்டேன், எம்பிஏ படிச்சிட்டேன், இப்போ நான் எப்படி என் புத்தியை வந்து கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணுறேன், நிறைய சம்பாதிச்சு, அப்படி அது கிடையாது. புத்தியை யூஸ் பண்ணுறதும் புத்தியை யூஸ் பண்ணுறதுலாம் எப்படி நம்ம படித்ததை வந்து அப்ளை பண்ணி கிருஷ்ணன் மேலே அப்ளை பண்ணி அந்த பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த புராணங்களை சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜை கிருஷ்ணன் கொடுப்பார். கிருஷ்ணரை புரிஞ்சக்கூடிய நாலேஜை கிருஷ்ணன் கொடுப்பார். மிஸ்டர் கைலாஷ் என்ன பண்ணாரு? ஓகே, கரெக்ட். ஸோ அவர் வந்து போஸ்ட் ரைட்டே பண்ணார்ல, எனக்கு இப்போ வேணாம்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இமீடியட்டாக அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த நாலேஜ் வந்து கற்றுக்க முடியும். அதனால் ஒரு அகாடமிக்காக வந்து கிருஷ்ணனை வந்து புரிஞ்சுக்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நிறைய படிச்சிட்டோம் பௌதிகத்தில், இப்போயும் நமக்கு ஓகே, நம்ம கிருஷ்ணரோட நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம நல்லா பிரச்சாரம் பண்ணலாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு இல்லிட்ரேட் படிக்காதவங்க கூட ரொம்ப கிருஷ்ணரை பற்றி நாலேஜ் இருக்கலாம், நிறைய படித்தவங்க கூட கிருஷ்ணரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஓகே, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரியல் நாலேஜ் என்னன்னா எப்போ வந்து நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சக்கூடிய அறிவு வருதோ அதுதான் ரியல் நாலேஜ். அது எப்போ வரும்னா யார் ஒருத்தர் வந்து குருவோடைய சொல்படி கிருஷ்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நாலேஜ் வரும் அப்படின்றாங்க. இப்போ குருவோடைய ரெப்ரசன்டேட்டிவ், கிருஷ்ணனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னா யாரு? எந்த ஆச்சாரியர் படிக்கணும்? நம்ம எந்த ஆச்சாரியர் புக்கை படிக்கிறோம்? பிரபுபாதர் வந்து அவருடைய புக்கில் வந்து இருக்கிறாரு. அதனால பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா 16 மாலைகள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதை சொல்றாங்க மினிமம். அப்புறம் ஏகாதசி விரதம்லாம் இருக்க சொல்றாங்க. அப்புறம் வந்து பிரசாதம் மாத்திரம் சாப்பிட சொல்றாங்க. 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தான் நமக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வுடைய நாலேஜ் வந்து வளரும். இல்லைன்னா வந்து வளராது. ஓகே, இல்லை நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? நமக்கு தெரியும், நம்ம சோல் தெரியும். நான் ஜாயத்தே மிரியத்தே மகதாசின் நாயம் பூத்வா பவித்தாவா நாபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் பிராணோ ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இது என்ன தெரியும்? இந்த சோலுக்கு வந்து ஏறப்போ பிறப்போ கிடையாது. அவர் வந்து எப்பயுமே இருக்கிறாரு. அவர் இல்லாத காலம் ஒன்றும் கிடையாது. எதிர்காலத்திலையும் இருப்பாரு. இஸ் அன்பான், பெறப்பெற்றவர், நித்தியமானவர், அண்டை, இறப்பே கிடையாது, ரொம்ப பழமையானவர். அவர் வந்து இந்த பாடி இறக்கும் போது ஆன்மா இறக்காது. இப்படிங்கிறது நாலேஜ். ஓகே, இது வந்து அறிவு. இந்த அறிவை எப்படி கிருஷ்ண கான்சியஸ்ல யூஸ் பண்ணலாம்? எப்ப வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்றோமோ
அப்படி நம்ம சேன் பண்ணி பக்தி சேவையில் ஈடுபடுகிறப்பதான் இந்த அறிவு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து துரோணாச்சாரியர் சொல்றாரு யுதிஷ்டர் என்ன சொல்றாரு, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். யுதிஷ்டர் இருக்கிறாரு, துரியோதனன் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப துரியோதனன் சொல்றான் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டான். ஓகே, யுதிஷ்டர் என்ன சொல்றாரு, எனக்கு தேவைப்படுது டைம் புரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் துரியோதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா பொய் சொல்லக்கூடாது இது புரியலையா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா 2 நாள் கழிச்சு யுதிஷ்டர் சொல்றாரு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் வாழ்க்கையில பொய் சொன்னாரா? இப்ப யாருக்கு உண்மையிலேயே புரிஞ்சிச்சு? துரியோதனுக்கா யுதிஷ்டருக்கா? துரியோதனுக்கு புரியவே இல்லை, யுதிஷ்டருக்கு தான் புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஆன்மா இல்லைன்னு சொல்லியாச்சு, we are not soul, we are soul, we are not bodyன்னு சொல்லியாச்சு. நம்ம ஆன்மா, நம்ம வந்து உடல் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இது புரிஞ்சவங்க எப்படி நடப்பாங்க? தனக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா? எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆன்மா கொடுப்பாங்களா இல்லை உடல் கொடுப்பாங்களா? ஆன்மா கொடுப்பாங்க. புரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கிஷ் நாலேஜ் தாங்கல்ல, இது ஏதோ சொன்னீங்க ஸ்லோகம் கொஞ்சம் படிச்சுட்டேன், எனக்கு பகவத்கீதை தெரியும், அது தெரியும், இது தெரியும், இது நாலேஜே கிடையாது, எல்லாமே எனக்கு தெரியும், இது நாலேஜே கிடையாது. அது தெரிஞ்சதை கொஞ்சமாவது அப்ளை பண்றாங்கல்ல, அவங்க தான் உண்மையை புரிஞ்சுது. எப்படி யுதிஷ்ட மகாராஜா வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு 2 நாள் டைம் எடுத்து புரிஞ்சுட்டார்ல, அதுக்கப்புறம் வாழ்க்கையில பொய்யே சொல்லாது. அது மாதிரி நம்மளுக்கும் ஒன்றும் புரியவே இல்லை ஆக்சுவலா. சும்மா புக்கிஷா எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன், பகவத்கீதை பாஸ் பண்ணிட்டேன், எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன்னா யூ நாட் ரியலி அண்டர்ஸ்டூடா இருந்துன்னா அவங்களுடைய செயல்கள் வந்து மாறி இருக்கும். அதான் ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாமவேத் கிராஹிமின்றி சேவனோக்கே ஹி ஜோஹாது ஸ்வயமேவ ஸ்பிரத்திரா. இந்த புராணங்களை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்பதான் அந்த நாலேஜ் வந்து ஞானம் வந்து விஞ்ஞானமா மாறும். இல்லைன்னா விஞ்ஞானம் மாறாது. அப்படி புக் நாலேஜ் புக்கிஷ் நாலேஜாவே இருந்துடும். நம்மளுடைய செயல் அப்படி இருக்கும், கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஓகே, எதிர்மறையா இருக்கும். கிருஷ்ணனுடைய செயல் மாதிரி கிடையாது, நம்மளுடைய செயல் வந்து எதிர்மறையா இருக்கும். நான் உடல் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரும், கோவம் வரும். அப்புறம் எல்லா விஷயங்களையும் தன்னை மையமா வச்சே பண்ணுவோம், கிருஷ்ணனை மையமா வச்சு பண்ண மாட்டோம். எல்லாமே கான்ட்ரடிக்டா இருக்கும். ஏன் இப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க, எவ்வளவு சொல்லி கொடுத்தோம், ஏன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு, அவங்க வந்து அப்ளை பண்ணவே இல்லை. அவங்க கிளாஸ்ல எல்லாம் தலையாட்டிட்டாங்க, புரிஞ்சிச்சுன்னு துரியோதனன் மாதிரி. ஆனா யுதிஷ்டர் என்ன பண்ணாரு, டைம் எடுத்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்ச பிறகு அவருடைய லைஃப் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா துரியோதன லைஃப் சேஞ்சே ஆகுது. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து பகவத்கீதை வந்து நம்ம வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும். புத்தியை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, துரியோதன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே எனக்கு தெரியும் பட் ஆனா வந்து நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி. ஓகே, பக்தி அப்படிங்கிறது எப்படின்னா எந்த விதமான மோட்டிவேஷனோ எந்த விதமான இன்ட்ரப்ஷன் இருக்காதுல்ல. சவைவம்சாமரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைத்திகீய பிரதிகதா ஏயாத்மா சுப்ரசீததி. The supreme occupation for all humanity. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆக்குபேஷன் இருக்குல்ல. என்ன தொழில் பண்ற அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு தொழில் சொல்லுவாங்க. எல்லாருடைய காமன் தர்மா தொழில் என்னன்னா, இந்த மனிதர்களுக்கு தொழில் என்னன்னா பகவானுக்கு அன்பு தொண்டு பண்றது, பக்தி சேவை பண்றதுதான் தொழிலாம். ஓகே, இந்த பக்தி சேவை எப்படி இருக்கணுமா, எந்த விதமான உள்நோக்கமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. உள்நோக்கம்னா என்ன அர்த்தம்? உள்நோக்கம்னா எனக்கு இது கிடைச்சிச்சுன்னா உனக்கு நான் அது பண்றேன். நான் வந்து ஒரு 50 ரூபா போடுறேன், எனக்கு பெரிய வேலையை 1 லட்சம் ரூபா வேலை கிடைக்கட்டும், முண்டியில் 50 ரூபா போடுறேன். இது உள்நோக்கம், எதிர்பார்த்து பண்றது. ஓகே, மோட்டிவேட்டர். அதே மாதிரி இன்ட்ரப்ஷன்னா என்ன, தடங்கள். எனக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லைங்க, எனக்கு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதனால பண்ண முடியல. இது வந்து இன்ட்ரப்ஷன். தடங்களே கிடையாது, எந்த விதமான தடங்களும் கிடையாது, எந்த விதமான மோட்டிவேஷன் இல்லாததான் பக்தி தொண்டு. இந்த பக்தி தொண்டு பண்ணதான் அந்த அதோக் சஜா புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். அதோக் சஜானா ஒன் ஹூ cannot be seen by materialistic attempts. இந்த பௌதீக முயற்சியினால கிருஷ்ணரை புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளுடைய முயற்சி பண்ணி இதையாக கத்துக்கணும்னு நினைச்சோம்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ரீச் த அன்ரீச்சபிள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நம்மளுடைய புத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ யாருடைய புத்தி யூஸ் பண்ணோம்? நம்மளுடைய புத்தி யூஸ் பண்ணா நம்மளால ஃபெயிலியர் தான் நிச்சயமா. இப்போ
இப்ப யாருடைய புத்தியை நம்ம யூஸ் பண்ணணும்? நம்ம கிருஷ்ணாக்கே கொடுப்பார். கிருஷ்ணர் எப்படி டைரக்டா கொடுப்பாரு? கிருஷ்ணர் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணன் பக்கத்துல இருந்தாரு, கொடுத்தாரு. கிருஷ்ணர் தான் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா சைத்திய குரு, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு இந்த மூலமா வந்து கொடுக்குறாரு. தலாவி புத்தி வக்தம் கொடுக்குறாரு இல்லையா? அது வந்து சில சமயம் உள்ள முறையும் கொடுப்பாரு, சில சமயம் என்ன பண்றாங்க சிக்ஷா குரு தீக்ஷா குரு மூலம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் வச்சு நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. சாதாரண சொன்ன மாதிரி எல்லா விதமான இன்டெலிஜென்ஸ் கிருஷ்ணன் தான் கொடுக்குறாரு. சர்வசாம் இது சந்திவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞான பவனச்ச வேதைச்ச சபை அஹமே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் தேவச்சாஹம். இந்த இன்டெலிஜென்ஸ் கிருஷ்ணா மூலமா வருது. நம்ம மறந்துடும் இல்லையா? சில விஷயங்கள்லாம் மறந்துடும். போன பிறகு என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? நேற்று என்ன சாப்பிட்டா ஞாபகம் இருக்கா? போன மாசம் திரைக்கு என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? மறந்துடும் இல்லையா? மறக்கிறது தான் நல்லது. எல்லாம் ஞாபகம் தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஓகே, மறதியை கொடுக்கறது கிருஷ்ணன் தான். அதே மாதிரி திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாரு, நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னால அந்த ரெம்பரன்ஸ் கொடுக்கறது கிருஷ்ணன் தான். ஓகே, அதனால இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாருன்னா கிருஷ்ணன் வந்து தன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வேதங்களுடைய கம்பைலரும் அவர் தான், வேதங்கள் வழியா அவர் அறியப்படக்கூடியவரும் அவர் தான். ஓகே, நோயரா வேத இஸ் ஆல்சோ கிருஷ்ணா. அதனால யார் ஒருத்தர் வந்து அறியாமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த இக்னோரன்ஸ்ன்றாங்க. ஓகே, அறியாமையில் இருக்கிறது தான் மாயையில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அப்போ பிஹெச்டி பண்றாங்க, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு வராங்க, பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அவங்களாம் அறிவு இல்லாதவங்களா? பெரிய பெரிய டாக்டராக இருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? அறிவே இல்லையா? அவங்களுக்கு வந்து அறிவு இருக்கு. இப்ப அப்படி படிச்சாலும் நம்ம அப்படி படிச்சு நம்ம வந்து அதே வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல பண்ணலாம். எப்படின்னா இப்ப நம்ம ஏபிசி எல்லாம் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப புக்லாம் படிக்கலாம், அதே டிவோஷனல் சர்வீஸா மாத்தலாம். சரி, ஓகே, அது டவுட் இல்லை சொல்ல, அது கேட்கலாம். அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரே இருக்கு. அறிவு இருக்கா? அறிவு கிடையாது. அறிவு இல்லைன்றாங்க பாரு, அறிவு இல்லைன்றாங்க. ஏன் அறிவு இல்லை? அறிவுனாலே மெட்டீரியல் கிடையாது. அது மாதிரி புரிஞ்சுக்கணும். யூசிங் இன்டெலிஜென்ஸ், ஹவு கேன் அச்சயா கேட்டாங்கல்ல, ஹவு கேன் ஐ யூஸ் இன்டெலிஜென்ஸ் இன் கிருஷ்ணா? வாட் யூ ஹேவ் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ் அட் ஆல். நம்மளுடைய புத்தி அறிவே கிடையாது. அவங்களுக்கு பயங்கர பிஹெச்டி பண்ணாங்க, அப்ப அவங்களுக்கு அறிவே இல்லாம பிஹெச்டி பண்றாங்க, டாக்டர் ஆயிடுறாங்க. அறிவே இல்லாம டாக்டர் ஆனாங்க. அறிவு இருக்கு. என்ன அறிவுனா மாயா அபகத ஞானா. மாய வந்து அந்த அறிவை வந்து திருடி போயிட்டான். அப்பா அறிவு புரியுது அவங்களுக்கு? அந்த அறிவை வந்து மாயா திருடி போயிட்டான். பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார், எப்ப வந்து ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல இல்லையோ அவங்க வந்து 4 விதமா கிளாஸிஃபை பண்றாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் அது நாராதமாவா முதல்ல என்னது? துஷ்கிருத்னோ மூடா. துஷ்கிருத்னோ மூடா முட்டாள். ஓகே, அப்புறம் நாராதமா மனுஷங்களே ரொம்ப கீழ்நிலையில் இருக்கும். இக்னோர் இல்லை, கீழ்நிலையில் இருக்கும், ரொம்ப நம்ம லோ கிளாஸ் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி உள்ள நாராதமா. லோ கிளாஸ்னா உடனே ஜாதி நினைச்சுக்கூடாது. எங்கேயுமே கிருஷ்ணன் ஜாதி பத்தி பேசவே இல்லை. கிருஷ்ணர் வந்து அவனுடைய கேரக்டர் குணத்தை வச்சு தான் சொல்றாரு. அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்களோ, என்ன செயல் பண்றாங்களோ அதை வச்சு நாராதமான்னு சொல்றான். ஒரு ஹை கிளாஸ் பர்சன் மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ட், அவர் கூட லோ கிளாஸா இருக்கலாம். ஒரு லோ கிளாஸ் சேரியில் பிறந்தவர் கூட ஹை கிளாஸா இருக்கலாம். கிருஷ்ணர் வந்து எப்பயுமே ஜாதி வச்சு சொல்லவே இல்லை. ரொம்ப தவறா வந்து திரிச்சுட்டாங்க. ஜாதியே கிடையாது. கிருஷ்ணர் சொன்னது வர்ணம் ஆசிரம் தான் சொன்னார். துஷ்கிருதம் மூடா நாராதமா, அப்புறம் மாயா அபுத ஞானா. இந்த மாதிரி மாயை வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து திருப்பி போயிட்டாங்க. அப்ப அவங்க தேர் நாட் இன்டெலிஜென்ட். அப்புறம் ஆசிரம் பாவாசி தான் அரக்கத்தனமா உள்ளவங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. ஓகே, அதனால கிருஷ்ணனை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவங்களாம் இக்னோரன்ட்ல இருக்காங்க. தேர் நாலேஜ் இஸ் டோல்ட் பை மாயா. கிருஷ்ணர் வந்துட்டார்னா அந்த மாயாக்கு வேலையே கிடையாது. எல்லாரோட சுப்பீரியர் கிருஷ்ணா. மத்த பரத்தம் நானியர் கிஞ்சித் அச்சிதனஞ்சியா மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகனாயிவ. அதனால நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்துட்டோம்னா இதுதான் வந்து டாப் மோஸ்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட். கடைசி தான் இதான், இதுக்கு மேலே அவன் கிடையாது. நீங்க வந்து கிருஷ்ண கான்சியஸ் வந்துட்டு ஐயோ அது நல்லா இருக்கே, இந்த ராஜயோகம் நல்லா இருக்கே, அஷ்டாயோகம் நல்லா இருக்கே அப்படின்னு போக மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ண கான்சியஸ் ஒரு வட்டம் நீங்க ரியலைஸ் பண்ணி ஒரு ரொம்ப அட்வான்ஸ்லாம் கிடையாது, ஒரு நீங்க ரியலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல சேச்சுரேஷன் பாயிண்டே கிடையாது. இதுலேயே நீங்க முன்னேற வேண்டியதான்.
நான் நல்லா சேன் பண்ண வேண்டியது, அப்படி பண்ண வேண்டியது. இந்த ஃபிலாசபி தான் டாப் மோஸ்ட் ஃபிலாசபி. ஓகே, அதனால இதுக்கு வந்து ஒரு துரதிருஷ்டமான பர்சன் வந்து அவருடைய புத்தி என்ன பண்ணும், கிருஷ்ணரை திருப்திப்படுறதுக்கு யூஸ் பண்ணும், தன்னை திருப்திப்படுத்த யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அவனுடைய புத்தியை வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுறதுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ யார் வந்து தன்னை திருப்திப்படுத்த யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்தில் கட்டுண்ட நிலையில் இருப்பாங்க. இஸ் பவுண்ட் பை ஆக்ஷன்ஸ். ஓகே, எப்போ வந்து கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணுறோமோ அப்போ அவங்க வந்து லிபரேட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பை த மெர்சி ஆஃப் போனஃபைட் குரு ஒன் கேன் நோ ஹவு டு யூட்டிலைஸ் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் டு ப்ளீஸ் கிருஷ்ணா அண்ட் கெட் இட் ஆஃப் ஆல் பைண்டிங்ஸ். ஸோ குருவுடைய கருணை மூலமாக ஒருத்தருக்கு வந்து எப்படி தன்னுடைய புத்தியை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி புரியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து புத்தியை எப்படி கிருஷ்ணன் மேலே யூஸ் பண்ணலாங்கிறதுடைய சாராம்சம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? ஒரே நிமிஷம், பாஸ்ட் டைம் தான் அடுத்து. கேள்வி இல்லையா? போராட்டம் எது விட்டோம்? சேத்தன மாப்பிள்ளை மாதவேந்திரபுரி வந்து 3வது வட்டம் வந்தாரு. 3வது வட்டம் ட்ரீம்ல வந்து சொல்லிட்டாரு, அப்ளை பண்ணாங்க இல்லையா? கரெக்ட். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சேத்தன மாப்பிள்ளை டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதவேந்திரபுரி அந்த இது இருக்குல்ல சாக்ஷி கோபால், அதுலேருந்து கிளம்புறாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அப்புறம் ஜெகதானந்த பண்டிட், அப்புறம் தாமோதர பண்டிட், கிடையாது மூர்த்தி தத்தம். ஓகே, 4 பேர், மொத்தம் 4 பேர் கூட வராங்க. இவங்க 5 பேர் என்ன பண்றாங்க, இந்த டெம்பிள் தங்கியிருக்காங்க. எந்த டெம்பிள்ல? கோபிநாத் டெம்பிள். அதுல எல்லாம் தங்கிட்டு காலை எந்திரிச்சு மங்களாரத்தி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி அவங்க நடந்தே தானே போவாங்க. நடந்தே போகும்போது யஜபுரா அப்படின்னு ஒரு இடம், இது வந்து வைத்தரணி அப்படின்னு ஒரு நதி இருக்கு, அது நதிக்கரையில் இருக்கு. இனிமேல் மேப்ல பார்த்தேன், கூகுள் மேப்ல பார்த்தேன், இருக்கு இன்னும் ஈஸ்ட் இந்தியாவில் வைத்தரணி, யஜபுரா வைத்தரணி. அதுல வந்து என்ன பண்றாங்க, வராகதேவருக்கு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு அவங்களோட சகாக்கள் வராங்க. அங்க வந்து கீர்த்தன் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஓகே, அந்த டெம்பிள்ல வந்து ஒரு நாள் தங்குறாங்க. தங்கிட்டு இப்படிதான் போவாங்க வரிசையா. ஓகே, டெம்பிள் தங்கிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, நடந்தே போறாங்க. இவங்களுடைய டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? எங்க போயிட்டு பூரிக்கு போறாங்க, ஜெகநாதபுரிக்கு போறாங்க. எங்க இருந்து போறாங்க? நவதீப்ல சாந்திப்பூர்ல இருந்து போறாங்க. வழியில வரிசையா வந்துட்டு இருக்காங்க. பஸ் ரமணா வந்தாங்க. இப்ப வந்து யஜபுரா, அதுக்கு வந்து கட்டாக்குன்னு போட்டுருக்காங்க. லேட்டஸ்ட் பேர் வந்து கட்டாக்கு. அதோடைய முன்ன பேர் என்னன்னா கடக்கா அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல என்ன சிறப்புன்னா, அங்க வந்து சாக்ஷி கோபால் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கு. சாக்ஷி கோபால், ஓகே, தெரியுமா? தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்களுக்கு தெரியாது. இந்த சாக்ஷி கோபால் இருக்காங்க இல்லையா, இந்த உடைய விசேஷமா இடம் சொல்லிட்டு நித்யானந்த பிரபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதோடைய பாஸ்ட் டைம் தெரியும்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ணும்போது சொல்றாரு, இந்த பாஸ்ட் டைம் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படின்னா, வித்யாநகரம் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் வித்யாநகரம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, 2 பிராமணாஸ், சவுத் இந்தியன் பிராமணாஸ், தென்னிந்திய பிராமணன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பில்கிரிமேஜ் பிளேஸ் எல்லா கோயில் தலங்கள்லாம் போயிட்டு வரோம்னு சொல்லி கிளம்புறாங்க. சவுத் இந்தியாவிலேருந்து போகணும். அங்கே எங்கெல்லாம் போகிறாங்கன்னா, கயா, காசி, பிரயாகா, மதுரா, விருந்தாவன காடுகள், இதெல்லாம் போய் பார்க்கணும் அவங்களுக்கு ஆசை. எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, நடந்தே போகிறாங்க. இதில் 2 பிராமணில் ஒருத்தர் வந்து ரொம்ப வயசானவர், ஒருத்தர் எங்கா இருப்பார். ஓகே, இந்த வயசான என்ன பண்ணுறாரு, சில நடக்க முடியாது. இப்போ எங்கா என்ன பண்ணாலும் தூக்கிக்கிறாரு அவரை. அப்புறம் எங்கா இருக்கிறவர் வந்து நிறைய சமைக்கிறாரு. எல்லா விதமான சேவைகளையும் வந்து அந்த ஓல்டு பிராமணாக்க பண்ணுறாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க, நிறைய பாடுறாங்க. ரொம்ப பிடிச்சிருந்து எல்டர் பிராமணா. சார் இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த மாதிரி காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு அப்போ நினைக்கிறாரு. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தையும் தலமாக போகிறாங்க, அங்கே குளிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பிருந்தாவனம் வந்துடுறாங்க. பிருந்தாவன காடுகள் போகிறாங்க. அப்புறம் கோவிந்தா டெம்பிள் வராங்க. கோவிந்த குண்டுன்னு சொல்லி இருக்காங்க. அது பக்கத்தில் கோவிந்தா டெம்பிள் வராங்க. அங்கே ஒரு அது பக்கத்தில் கோபாலா டிடி இருக்காங்க. இந்த கோபாலா டிடி பார்க்குறாங்க. ரொம்ப இதாக இருக்குது. அந்த எல்டர் பிராமணாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்படி ஒரு சேவை பண்ணுறாருன்ட்டு இவருக்கு ஏதாவது நம்ம கைமாறு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு.
அப்போ சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ட்டார். உடனே இந்த எங்க பிராமணன் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் வந்து நான் வந்து ஏழை, நீங்கள் பணக்காரர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வேறு, என்னுடைய ஸ்டேட்டஸ் வேறு. உங்களுக்கு நிறைய நீங்கள் மட்டும் தனி கிடையாது, உங்களுக்கு பையன் இருக்கணும், பசங்க இருக்காங்க, அப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட கேட்கல, உங்கள் பொருளை கூட நீங்கள் கேட்கல, எப்படி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியும்? அதனால் நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, விட்டுருங்க, வேணாம், உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லை இல்லை, நான் தான் என் வீட்டில் அத்தாரிட்டி, நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறேன், உனக்கு தான் தருவேன் அப்படின்ட்டு. உடனே இந்த பிராமணன் சொல்கிறாரு, சின்ன பையன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் சொன்னால் சரி, நீங்கள் இப்படி கட்டாயப்படுத்தினா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து கோபாலா முன்னால் சொல்லுங்கள், அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணி பண்ணுவேன். உடனே அதனால் இந்த ஓகே தாராளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணன் என்ன பண்ணுவான்னா, கோபாலா டிடி முன்னால் போயிட்டு, கோபாலா நீ தான் சாட்சி, இந்த பிராமணனுக்கு என்னுடைய பொண்ணை வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி சத்தியம் பண்ணிடுவேன். யார் சாட்சி? கோபால். இப்படி சொன்ன உடனே சரி ஓகே, 2 பேரும் திருப்பி கிளம்புவாங்க. திருப்பி எல்லா இடங்கள் காடுகள்லாம் பார்த்துட்டு, பிருந்தாவன காடுகள்லாம் பார்த்துட்டு, மதுரா பார்த்துட்டு அப்படி கிளம்புறாங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு ஆன்மீக குருவுக்கு எப்படி சேவை பண்ணுவாங்களோ ஒரு சிஷ்யன், அதே மாதிரி இந்த எங்கர் பிராமணன் என்ன பண்ணுறாரு, அந்த ஓனர் பிராமணனுக்கு சேவை பண்ணிக்கிட்டே விடாரு, வழிநடுக்க சேவை பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வில்லேஜ் வந்து பிரிஞ்சிடலாம். அவர் அவருக்கு பேர், இவருக்கு வந்துடுறாரு. இப்படி நாட்கள் பல கடந்துச்சு. கடைசியில் இந்த எல்டர் பிராமணன் வயசானவருக்கு வந்து நான் வருது, அடடா நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம இந்த மாதிரி புனித தலங்கள் போகும்போது நம்ம வந்து அந்த பையனுக்கு நம்மளுடைய பொண்ணை வந்து கொடுக்குறதா சொன்னோமே, சரி இன்றைக்கி வந்து இது கரெக்டான நாள், நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் மீட் பண்ணேன், ரொம்ப ரொம்ப நல்ல பையன், வசதி பத்தாது, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஒழுக்கமான பையன், அவனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டான். சொன்ன உடனே மனைவி வந்து கோவம் வந்துச்சு. யாரோ ஒருத்தர் ஏழை, அவனுக்கு போய் ஏன் பண்ண கொடுக்க போறீங்களா? நான் ஒத்துக்க முடியாதுன்றான். பையன் மூத்த பையன் ரொம்ப ரொம்ப கடினமாக பேசுகிறான். அப்பா எத்தேஸ்ட், கடல் நம்பிக்கை இல்லாதவன், அவனும் அப்பாவை திட்டுறான். என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? யாரோ ஒரு அனாதைக்கு போய் என்னுடைய தங்கையை கொடுக்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. இவர் சொல்றா, இல்லை இல்லை, நான் வந்து கோபாலா முன்னால் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், நான் கொடுத்து தான் அவன் முடியாது. அதில் யார் கோபாலா யார்? ஏதோ ஒரு டிடி முன்னால் எப்போயோ நீங்கள் ப்ராமிஸ் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடும். இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் ப்ராமிஸ் பண்ணி நான் கொடுத்து தான் ஆகணும். இல்லைப்பா, நீங்கள் வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் எல்லாம் சூசைட் பண்ணிப்போம், விஷத்தை கொடுத்து செத்துருவோம், நீங்கள் எப்படின்னு பார்த்து சொன்ன உடனே இவர் பாப்பா என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பார்த்தோன்னே உடனே சொல்லுவான், பெரிய பையன் சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் இருங்க, வந்தால் நான் பேசிக்கிறேன், நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம், நீங்கள் பேசாமல் இருங்க போதும், நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் அப்படியே அமைதியாக வந்துடுவார். அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சின்ன பையன் வருவார், எங்கள் பிராமணன் வருவார். வந்து வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சிடும், ஓல்டர் பிராமணன் தெரிஞ்ச மாதிரி இப்படி உட்காந்துருப்பார். இவர் வருவார், வந்து காலில் விழுந்துட்டு சொல்வார், இந்த மாதிரி நான் இருக்கேன் அவங்களுக்கு, நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு பிருந்தாவன் யாத்திரைலாம் கூப்பிட்டு போனேன், நிறைய யாத்திரைலாம் போனோம், அப்போ ஒன்றா அவங்களுக்கு சேவை பண்ணேன், நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குறதா சொன்னீங்க, நான் இவ்வளோ பார்த்து சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்தி எனக்கு அக்செப்ட் பண்ண சொன்னீங்க, அதனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்பார். இவர் எதுவுமே பேசவே மாட்டார். உள்ளேருந்து பெரிய பையன் வருவான், கம்பை எடுத்துகிட்டு வருவான், வந்துட்டு அடிக்கிற மாதிரி வருவான். ஓங்கி அடிக்கணும்னா அவன் சொல்லுவான், கத்தி சொல்லுவான், இதே மாதிரி உனக்கு வந்து எந்த விதமான தகுதியும் கிடையாது என்னுடைய தங்கையை கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஏதோ நீ ஒரு யாத்திரை போன, யாத்திரையில் வந்து நீ என்ன சொன்னேன்னு தெரியல, அவர் என்ன சொன்னான்னு தெரியல, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ அவரை வந்து கட்டாயப்படுத்துகிற, நீ வந்து ஒரு ஏழை பிராமணா, வெளியே ஓடு, நீ என் தங்கை கல்யாணம் பண்ணால் உனக்கு இதே தகுதியே கிடையாதுன்னு சொல்லி வரட்டுவோம். இப்போ ஏழை வந்துட்டு அங்கெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுவார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து முக்கியம் அதான் பண்ணுவாங்க. பஞ்சாயத்தை கூட்டிட்டு இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி இந்த ஏழு பிராமணன் இருக்கிறாரு, அவர் வந்து நான் யாத்திரை போயிருந்தோம், அப்போ நான் சொன்னப்போ அவர் வந்து கோபாலா டிடி பண்ணாலும் இந்த மாதிரி சாட்சி சொன்னார், நிறைய வரையும் நான் மறுத்து சொன்னேன், இத்தனைக்கும் ஸ்டேட்டஸ் பத்தாது, உங்கள் பசங்கிட்ட கேளுங்கன்னு சொன்னேன், இல்லை முடியவே முடியாது பண்ண கொடுத்தாரு, ஆனால் இப்போ மறுக்கிறாருன்னு சொன்னோடனே அண்ணன் சொல்லுவார், இல்லை இல்லை, இவன் வந்து ரொம்ப ஏழை, எங்கள் அப்பாவை ஏமாற்ற பார்க்குறான், யாத்திரை கூட போயிட்டு அவருக்கு தெரியாமலே அவர் பணத்தை திருடிட்டான், அங்கே ஹெல்ப் பண்ண மாதிரி நடிச்சிருக்கான்,
இங்க வந்து என் பொண்ணையும் வேற என் தங்கையும் வேற கேட்கறான், இவன் வந்து ரொம்ப திருடன், பாருங்க இப்படி இருக்கான் பாருங்கன்னு சொல்லி அவன் ஏழையா தான் இருப்பான் அப்படி சொல்றான். உடனே இப்ப வந்து அவங்களுக்கு டவுட் வந்துச்சு, யார் சொல்றது உண்மையானே தெரியல, இவர் சொல்றது உண்மை, பாதி பேர் சொன்னாங்க இவர் சொல்றது உண்மையா இருக்கலாம், இவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் அப்படின்றான். உடனே இவர் சொல்றாரு, இல்ல இல்ல இப்படிலாம் நீங்க கதை அடிக்க முடியாது, இவர் வந்து இந்த மனுஷன் பேசாம இருக்க காரணமே இவங்க தான், இந்த மனைவியும் குழந்தை இவர் மூத்த பையனும் சேர்ந்து மிரட்டுறாங்க, அதனாலதான் பேச மாட்டேங்கிறாரு. என்னப்பா சாட்சின்னு கேட்கிறான். சாட்சி வந்து கோபால டிடி, அவர் முன்னால்தான் ப்ராமிஸ் பண்ணாரு, அதனால அவர் தான் சாட்சின்னு சொன்ன உடனே அந்த பிராமணா பார்ப்பாரு, எல்டர் பிரம்மா இதான் சான்ஸ் சொல்லிட்டு அது வரையும் பேசாமல் சொல்லுவார், கோபால வந்து சொன்னா ஒத்துக்கிறேன் அப்படின்றவார். உடனே மூத்த பையன் பார்ப்பான், கடவுள் ஒருத்தர் கிடையவே கிடையாது, எப்படி டிடி வந்து நடந்து சொல்ல வந்து. உடனே அவனும் ஒத்துப்பான், ஓகே இந்த டீலுக்கு நான் ஓகே, கோபாலா டிடி வந்தா சொன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூத்த பையன் சொல்லிடுவான். உடனே எல்லா முன்னாலும் அக்ரி ஆகிடும். உடனே இந்த சொல்லுவான், இந்த பையன் சொல்லுவான், நீங்க சொன்ன மாத்திரம் பார்த்தா எழுதி கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். உடனே எழுதி கொடுத்துருவான் அந்த அண்ணன், இந்த மாதிரி கோபால டிடி வந்து சொன்னா நான் என்னுடைய தங்கையை வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிடுவான். எழுதப்படாமனா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அந்த பஞ்சாயத்துல கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நேராக வந்து அவனுக்கு யாத்திரை போவோம். இந்த பையன் போயிட்டு நேராக நிறைய தூரம் நடந்து போகணும். இது இப்போ ட்ரெயின்லாம் முடிச்சுலாம் போக முடியாது. நடந்து போய் அந்த கோபால் டிடியை பார்த்து அவர்கிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுவோம். இந்த மாதிரி நடந்தது, டிடியோட பேசுகிறார், இந்த மாதிரி நடந்தது. கடைசியில் வந்து என்னாச்சு, டவுன் மக்கள் அந்த வில்லேஜ் மக்கள்லாம் கூடி பேசினாங்க. கடைசியில் இப்படி முடிவாயிருக்கு, நீ வந்து சொல்லணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கோபால் டிடி சொல்கிறாரு, நீ போய் வில்லேஜில் போயிட்டு மக்கள் எல்லாம் கூட்டு, எல்லா மக்கள்லாம் கூட்டாலும் நான் வந்துடுவேன், நான் வந்து சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லை அது முடியாது, நீ இப்படி விஷ்ணு மாதிரி வந்தெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க, நீ இந்த டிடி மூலமா வரணும் தான் நான் சொல்லியிருக்கேன், அதனால நீ டிடியாவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவனே கோபாலன் சொல்லுவாரு, அது எப்படி சாத்தியம், டிடி எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே கோபால் சொல்வாரு, இந்த பிராமணன் சொல்வாரு, டிடி பேசும்போது ஏன் நடக்காது, நீங்க பேசுறீங்கல்ல நடக்கவும் முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே அவருக்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாலேஜ் யாரும் கொடுக்குறா, கிருஷ்ணன் தான் கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு, நீ போயிட்டே இரு, நான் வந்துட்டே இருப்பேன், சத்தம் கேட்டுட்டே இருக்கும், திரும்பி மாத்திரம் பார்க்கக்கூடாது, திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. டெய்லி 1 கிலோ ரைஸ், நல்ல ரைஸ் வெஜிடபிள்லாம் பொங்கி அவருக்கு கொடுத்து இவரை சாப்பிட்டு தங்கி தான் போவாங்க. இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். வில்லேஜ் கிட்ட வந்துடுவாங்க. இந்த கடக்கா அதுக்கிட்ட வந்துட்டான், கட்டாக் அதுக்கிட்ட வந்த உடனே விரும்பப்பட்டார், இனிமேல் எல்லாரையும் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துடுறாரு. அங்கே அந்த டிடி அப்படியே நின்ட்டான், கோபால் அப்படியே நின்றாரு. உடனே அச்சோ தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிறாரு. அவர் கோபால் சொல்றாரு, இல்லை இல்லை நீ போய் கூட்டுவா, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், யாரையும் நீ அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பெரிய டிடி, யாரையும் தூக்க முடியாது, 10 பேர் தான் தூக்க முடியும், அங்கே அசைக்கிறது. உடனே இவர் வேகமா வில்லேஜ் மக்கள்லாம் போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்தாச்சு கோபாலம் வந்துட்டாருன்னு சொன்னோடனே அங்கே உள்ள மக்கள்லாம் வராங்க, வேகமா வராங்க. என்ன கோபால் எல்லாம் பார்க்குறாங்க, அந்த சாட்சி கோபால் அந்த எல்டர் பிராமணன் வராரு, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. கோபாலை என்னை மன்னிச்சுக்கோ, என்னுடைய ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து அடி வாங்க கூடாது, அதே சமயம் என்னுடைய உறவினர்கள் இறந்துடக்கூடாது, அதனால நான் மௌனமா இருந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. அந்த 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 ஆள் அந்த எல்டர் பிராமணா அவனுடைய சன்னு வராரு, எல்லாம் வராங்க. வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் மனசு மாறிடும், இந்த பையன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுலேருந்து இந்த சாக்ஷி கோபால் அந்த இடத்துல வந்து இந்த இருந்துடுறாங்க. அந்த சாக்ஷி கோபால் வந்து தரிசனம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த 2 பேருமே, இந்த எல்டர் பிராமணா எங்க பிராமணா 2 பேருமே என்னுடைய எட்டர்னல் அசோசியேட்ஸ், எப்பயுமே என் கூட வந்துட்டே இருக்கிறவங்க பக்தர்கள். அதனால உங்களுக்கு காட்சி கொடுக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுவார். இந்த பக்தர்கள் எப்பயும் பறந்துட்டே இருக்கிறாங்க. எப்பப்ப சைத்தன்ய மகாபிரபு வராங்களோ, இந்த லீலையெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த பக்தர்களும் கூட வந்துடுறாங்க. கிருஷ்ணர் வரும்போது எவ்வளவு பேர் வந்தாங்க, அவங்க எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபு வரும்போது வந்துடுவாங்க. ஓகே, எப்படி எதிரியா இருந்தான் தாம்சன், அவர் கூட வருவார். அவருடைய கோபிஸ், அந்த கோபிஸ்லாம் கூட வருவாங்க. காலநேமி கம்சன் இல்லையா, கம்சன் எப்படி வருவாரு, காசி. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேடத்துல வந்துடுவாங்க. ஓகே, கோபிஸ் எல்லாம் மஞ்சரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆச்சாரியாஸ் பக்தர்லாம் வருவாங்க. ஓகே,
அதனால பக்தர்கள் எப்படி வர்றாங்கன்னா கிருஷ்ணனுடைய ஆணையின் பேர்ல வர்றாங்க. அவங்க பேர் நித்யா சித்தா, நம்ம எல்லாம் நித்ய பக்தா. நம்ம எப்ப இந்த உலகத்துக்கு வந்தோம் கட்டுண்டோன்னு நமக்கே தெரியாது. நமக்கு வந்து பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி எவ்வளவோ பிறவியுமா கடந்து வந்துட்டோம். ஒரு பிறவியும் நமக்கு பிறப்பு இறப்புலாம் இருந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம நித்திய பத்தா, நமக்கு மறந்தே போச்சு. நமக்கு வந்து இறப்பே கிடையாது, நம்ம எட்டனா இருப்போம் அப்படிங்கிற அறிவு மறந்துடுச்சு. இந்த அறிவு வந்து எப்பதான் வரும்? எப்ப வந்து கிருஷ்ண உணர்வு வந்து நம்ம புதுப்பிக்கிறோமோ அப்பதான் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கற்காலம் வந்து அந்த இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நிறைய இது பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஏன்னா அந்த வில்லேஜ்லேருந்து திருப்பி அந்த டெம்பிளை வந்து அந்த டிடியை வந்து மூவ் பண்ணிடுவாங்க. இப்போ வித்யாநகர் தானே இருக்காங்க அவங்க, கற்காலம் இல்லை, வித்யாநகர்ல இருக்காங்க. வித்யாநகர் தான் அந்த கோயில் வந்து இருக்கு. கற்காலுக்கு எப்படி வந்தாங்க ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இந்த பிராமணா ரெண்டு பேரும் எங்க இருந்து வராங்க? வித்யாநகர் எங்க இருக்குது? சவுத் இந்தியா. நான் இருக்கேன் சவுத் இந்தியா. இந்த சவுத் இந்தியாவுக்கு தான் இந்த சாட்சி கூட வந்துட்டான். இப்போ இந்த கடக்காமா கட்டாக் அந்த பிளேஸுக்கு எப்படி போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஓகே, அந்த இடத்துலயே அந்த கிங் வந்து பாக்குறாரு, அந்த சாட்சி கோபால் வந்து பாக்குறாரு, வித்யாநகர் வந்து பாக்குறாரு. மிகப்பெரிய டிடியா இருக்குன்னு சொல்லி அவங்க பெரிய கோயிலாம் கட்டுறாரு வித்யாநகர் அரசர். ஓகே, அந்த அரசர் கட்டுறாரு. இதுக்கப்புறம் எப்படி அது மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அது ஒரு பெரிய பாஸ்டே. இப்போ வந்து யாருக்கான கொஸ்டின் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் இருக்கு? கொஸ்டின் இல்லையா? பாயிண்ட்ஸ். கிருஷ்ணா வந்து கான்ட்ராடிக்டரி வந்து கிருஷ்ணாவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கரெக்ட்டா? கான்ட்ராடிக்ட்னா அற்புதமானது. ஓகே, அவரால் இன்கன்சீவபிள் ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியும். நம்மள மாதிரி கான்ட்ராடிக்ஷன் கிடையாது. நமக்கு என்ன கான்ட்ராடிக்ஷனு? நம்ம வந்து கேட்கறது ஒன்று கேட்போம், செய்யறது ஒன்று செய்வோம் இல்லையா? நம்ம வந்து ஆன்மா உடல் கிடையாதுன்னு சொல்றது கேட்குறோம், ஆனால் செயல் எப்படி இருக்கு? நம்ம உடலை வச்சுதான் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி கான்ட்ராடிக்ஷன் கிடையாது அவர்கிட்ட. அவருடைய குவாலிட்டிஸ் அற்புதமானது. அவரு வந்து அங்கேயோ இருக்கிறார், இருந்தாலும் நமக்கு சொல்றதை கேட்க முடியும். அந்த மாதிரி அற்புதமான குவாலிட்டிஸ். அதுக்கப்புறம் லார்டுக்கு வந்து 6 ஆப்பியன்ஸ் கொட்டி கிடக்குது. நம்ம வந்து குடுக்கறதுல இருந்து அவருக்கு சேர்த்து வச்சுக்கணும் இல்ல, நம்மளோட அஃபெக்ஷனால குடுக்குறோம். நம்ம வந்து உருப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். பக்தி சேவை வந்து நம்ம கட்சி சேர்க்கிற மாதிரியோ இல்லை நம்ம நிறைய அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்க அது கிடையாது. இப்போ நம்ம பக்தி சேவை பண்ணோம்னா நமக்கு தான் நல்லது. இப்போ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐஐடி படிக்கிறோம்னா டியூஷனுக்கு அவன் தானா, இவன் டியூஷனுக்கு வந்தானா, அப்போ தான் நானும் டியூஷன் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாட்டு போத என் வரட்டா நல்லதுடா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? இது பக்தியில் அப்படி கிடையாது. எல்லாரையும் கூட்டுக்கணும், நம்ம வந்துடணும் அவனை கட்டாயம். அது ஏன்னா நமக்கு தான் நல்லது. ஆக்சுவலாக சேவை பண்ண நம்மளுடைய புலன்கள் சுத்தமாகிட்டே இருக்கும். அப்போதான் நம்மளால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணருக்கு எதுவுமே தேவையே கிடையாது. கிருஷ்ணருக்கு நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய நல்லதுக்கு நம்ம பண்றோம். ஓகே, நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ் வந்து பண்ணோம்னாலும், இப்போ நம்ம புக்கு படிச்சோம்னாலும் அந்த புக்கை படிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணலைன்னா அது வேஸ்ட். அது என்ன புக் இஸ் நாலேஜ், புத்தகம் போலன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எந்த பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு படத்துல வரும்ல, சப்பாத்தி மாவு எப்படி பச்சா தெரியுமே, அதான் தெரியுமே, எனக்கு மாவு எடுத்துக்கலாம் தெரியுமே, தண்ணி ஊற்ற தெரியுமே, ஆனா தெரியாது, நிஜமா தெரியாது சப்பாத்தி எப்படி போடுறது. அந்த மாதிரி எல்லாமே தெரியும், ஆமா தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா எனக்காக தான் நான் எல்லாம் பண்ணுவேன். ஃபங்க்ஷன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு எல்லாம் வந்து பாருங்க, எனக்கு கிஃப்ட் கொடுங்க, இது கிடையாது. நம்ம சொல்றது ஆன்மான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கடைசியில் என்ன பண்றாங்க? எனக்குன்னு சொல்லி பண்ணுறாங்க. இது பேர் கிடையாது நாலேஜ். அப்புறம் நம்மலாம் வந்து நித்திய பக்தா. இப்போ வந்து சைத்தன்யா கிருஷ்ணா இருக்கும் போது அவங்க மஞ்சுரீஸ்லாம் வரும்போது அவங்களாம் நித்திய சித்தா. எல்லா பக்தர்களும் நித்திய சித்தா. ஓகே, நித்திய பக்தாலும் இருக்கும். அடுத்த பாயிண்ட்ஸ். Even Chandala can become a Vaishnava. Chandala can also become a Vaishnava. அதனால யாருமே டிஸ்குவாலிஃபைட் கிடையாது. பெண்கள், சூத்ராஸ், வைஷ்யாஸ் எல்லாருமே ஈக்குவல் சான்ஸ். பெண்களாக இருக்காங்க வர முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேற
வேதம் தெரியல, இவருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிலாம் கிடையாது. குழந்தைகள்லேருந்தே வைஷ்ணவா இருப்பாங்க. பிரகலாத் மகாராஜ், துருவ மகாராஜ். அதான் நம்ம அடிக்கடி இந்த ஸ்லோகம் படிப்போம். நமோ மகோத்யோ நமோ சிசுபியோ நமோ யுவபியோ நமஹ வதுப்யஹ ஏ பிராமணகாம் அவதூதலிங்கா சரந்தி தேவ்யா சுவஸ்துராயாம். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கும். ஓகே, சின்ன குழந்தைங்களாம் இருக்கலாம் வைஷ்ணவா, அம்மாவுடைய வயிற்றுல கூட இருக்கலாம் வைஷ்ணவா. அப்புறம் வந்து ஒரு யங் பர்சனாக இருக்கலாம், டீனேஜ் பர்சனாக இருக்கலாம் வைஷ்ணவா. ஒரு ஒரு நோமேன் அப்படின்னா சுத்த அவதூதான்னு சொல்கிறாங்க இல்லையா, சன்னியாசி அவதூதான்றாங்களா, அந்த மாதிரி கூட வைஷ்ணவா இருக்கலாம். எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் வைஷ்ணவம். ஒரு கிங்காக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருமே நம்ம மரியாதை பண்ணணும். வைஷ்ணவருக்கு மரியாதை பண்ணலன்னா என்ன ஆகும்? நமக்கு மரியாதை கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணால் நமக்கு மரியாதை, கிருஷ்ணருக்கும் வைஷ்ணவருக்கும் மரியாதை கொடுத்தா நமக்கு மரியாதை இல்லை, நமக்கு மரியாதை கிடைக்காது. ஓகே, வேறு மைண்ட் செட். இந்த 3 சத்துக்குலம் ரஜோகுலம் தமோகுலம் 3 மூணுக்குமே 6 லிட்டரேச்சர் இருக்கு. ஆமாம், 6 மொத்தம் 18. ஓகே, சொல்லட்டும். கிருஷ்ணா கான்சியஸ் should be practically applied. அப்பதான் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் ஃபுல்லா நம்ம வந்து அதான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் இல்லைன்னா அது வேஸ்ட். நிறைய படிச்சிட்டோம் அப்படிங்கிறது அது வந்து புத்தி கிடையாது. புத்தியை வந்து குருவுடைய சொல்படி அதை ஈடுபடுத்தும். அதுதான் வந்து கரெக்ட் என்கேஜ்மெண்ட். ஓகேவா மாதாஜி? என்னன்னா இப்ப முன்னாடி வந்து காலிக்கு வந்து போட்டு படிட்டோம்னா இப்ப உள்ள இது மாதிரி கிடையாது. முன்னாடி வந்து ஷாப்ல போய் வாங்கக்கூடாது, சாக்ரிஃபைஸா பண்ணணும். சாக்ரிஃபைஸா காலிக்கு முன்னால அதுக்குள்ள வந்து அவர் சொல்லி பண்ணுவாங்க. எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு குட் டைம் இருக்கு. மாதாஜி உங்களுக்கு? நம்ம இந்த சோல் தான் நம்ம பாடி இல்லைங்கிறது எல்லாருமே அந்த குரு மூலமா நம்ம உணர்னா எப்படின்னா அது நாலேஜ். இந்த நாலேஜ் அது ஞானம். விஞ்ஞானம்னா என்னன்னா அதை பயிற்சி பண்ணணும். பயிற்சி எப்படி பண்ணோம்னா ஹரிகிருஷ்ண மந்திரம், அப்புறம் பிரசாத மந்திரம் சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம என்ன இருந்தாலும் கிருஷ்ண மையமா வச்சு வாக்குறது. இப்படி நன்னா இப்படி பண்ணாதான் நம்ம வந்து யாரு, நமக்கு கிருஷ்ணருக்கு என்ன உறவு எப்படிங்கிறது புரியும். இல்லைன்னா நமக்கு புரிய முடியாது. நம்மளோட ஞானம் வச்சு வந்து கிருஷ்ணா வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆமா, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுக்க முடியாது. சாண்டிங் பண்ண டிவோஷனல் சர்வீஸ் வந்து கிருஷ்ணமயமா வச்சு பண்ண கிருஷ்ணாவே ததாமி புத்தி நாளைக்கு கொடுப்பாரு, அதை வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். கீதா மாதாஜி. Use mind intelligence is to satisfy Krishna and surrender our ego to infallible Krishna. ஈகோ டு இன்ஃபாலிபிள் கிருஷ்ணா ஏதோ சொல்லவே இல்லை. Surrender our ego to infallible. இது பேசவே இல்லையே, சரண்டர் ஈகோன்னு பேசவே இல்லையே. சரண்டர் ஈகோ டு இன்ஃபாலிபிள் கிருஷ்ணா என்ன அர்த்தம்? ஈகோனா என்ன? முதல்ல எல்லாரும் ஈகோ இருக்கா இல்லையா? ஃபால்ஸ் ஈகோ இருக்கு. என்னையே மதிக்கல, நான் இவ்வளோ பெரிய ஆளு, எங்கள் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, இது ஃபால்ஸ் ஈகோ. இந்த ஈகோ இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் கிருஷ்ணனுடைய சேவகன், ட்ரூ ஈகோ இருக்கணும். அப்பதான் நம்ம சேவகன் நினைச்சிட்டே இருக்கணும். சேவகன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய மாஸ்டர் திருப்திப்பட தான் தன்னுடைய ஈகோவை யூஸ் பண்ணுவோம். என்னுடைய மாஸ்டர் அவரு, என்னுடைய தலைவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரோக்ராம் வாங்க கிளாஸ் கேட்கறீங்கன்னா இல்லை எனக்கு வேணாம், நான் வேற ஏதாவது பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே உங்க மாஸ்டர் கிருஷ்ணன் கிடையாது. வி ஆர் இன் ஃபால்ஸ் ஈகோ ஒன்லி. நமக்கு எப்பயுமே கிருஷ்ணநாமா இருந்தாதான் நம்ம கிருஷ்ணனுடைய சேவகன் சொல்லி நமக்கு தெரியும். அப்பதான் ட்ரூ ஈகோ இருக்கும். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கீதா மாதாஜி வேற யாரும் இல்லையா? அக்ஷய மாதாஜி, கிரிஜா மாதாஜி. Krishna books are to be read and principles to be applied in our day-to-day activities. ஆமா, கரெக்டா. Rakshaya, if a person contaminated material world, no one can understand Krishna. A person is contaminated. Material world. Get the proper guidance from the gurus. இது வந்து கீதா மாதாஜி. திருப்பியும் கிரிஜா மாதாஜி. Krishna conscious person realize knowledge by the grace of Krishna. He is satisfied with the pure devotional service. Pure devotional service. சரி. என்னன்னா ஈவன் சில்ட்ரன், அதுக்கப்புறம் பெரிய சன்னியாசி யார் இருந்தாலும் ஒரு வைஷ்ணவா இருந்தாங்கன்னா அவங்கள மதிப்பிடணும். அவங்கள கிருஷ்ணாவே ஒரு டிவோட்டிஸையும் மதிப்பிடலைன்னா நம்மள மதிப்பிடாத மாதிரி. ஆமா, கரெக்ட். அவங்கள மதிப்பிட்டா நம்மளுக்கு மதியம்.
ஆனா வைஷ்ணவான்னு யார் தெரியும்? எப்படி வைஷ்ணவ கண்டுபிடிக்கிறது? எப்படின்னா அவங்களோட நீ வந்து சொல்ல வெயிட் பண்ணு, எல்லாம் சொல்லிட்டோம். வைஷ்ணவ எப்படி கண்டுபிடிக்கிறது? கிருஷ்ணரை பத்தியே பேசுவார் எல்லாரும். உங்களோட குவாலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது. சரி, வேற நீ சொல்லு. குவாலிட்டிஸ் வேற என்ன? வைஷ்ணவ எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து எல்லாத்துக்கும் சேமா தான் தெரியாது. வைஷ்ணவான்னு தெரியாது சில பேர். சொன்னா வைஷ்ணவான்னு கூட நமக்கு தெரியாது. தெரியாது. நம்ம முதல்ல வைஷ்ணவ, ஒரு வைஷ்ணவ இன்னொரு வைஷ்ணவ கண்டுபிடிக்க தான் முடியும். நம்ம வைஷ்ணவ ஐட்டமா? ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிற வைஷ்ணவ. பிரபுபாத ஆச்சாரியா அது நம்ம கண்டுபிடிச்சிடும். பியூர் டிவோட்டிஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணா, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தோம். ஏன்னா துருவாக்கு வந்து யார் மரியாதை கொடுக்கல? சித்தி சுயச்சி மரியாதை கொடுக்கல. என்னாச்சு கடைசியில? அவன் பையனும் இறந்துட்டான், அவங்களும் இறந்துட்டான். துருவா பின்னால பெரிய டிவோட்டி ஆயிட்டாரு. அப்ப அவன் நினைச்சிருப்பான் சுருச்சி, ஐயோ டிவோட்டி ஆயிடுது அப்படி தெரியல எனக்கு, வைஷ்ணவான்னு தெரியலையே, சின்ன பையனா வந்தான், அப்ப வைஷ்ணவா இல்லையே, அப்பா மடியில் உட்காருன்னு சொல்லி கோச்சுக்கிட்டான். வைஷ்ணவா அப்படி இருக்க மாட்டாரு. வைஷ்ணவா is above the bodily platform. Durva got angry that he is not able to sit on the lap of his father. அப்பாவோட மடியில் உட்கார முடியல, வருத்தப்பட்டு போயிட்டான். அவரெல்லாம் ஒரு வைஷ்ணவாவா இப்படின்னு சுருச்சி நினைச்சிக்கலாம். ஆனா சுருச்சிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு கிருஷ்ணர்? இது துருவா கேட்கல, எங்க சித்தி கொலை பண்ணணும், என் தம்பி இறக்கணும் அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவர் கிருஷ்ணரே சொல்றாரு, உனக்கு அந்த ரெவெஞ்ச்ஃபுல் ஆட்டிடியூட் இருந்துச்சு, உனக்கு இப்படி பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு நடந்துடும் அப்படின்றார். ஃபியூச்சர்ல ரொம்ப சீக்கிரமா இறந்துருவாங்கன்றார். அதனால வைஷ்ணவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம வைஷ்ணவா இல்லைன்னு நினைப்போம், அவர் போய் மிதிச்சிருக்கோம், அவர் வைஷ்ணவ ஆயிட்டாருன்னா அதோடைய பாவம் யாருக்கு வரும்? நமக்கு நிச்சயமா வரும். அதனால இவர் தான் வைஷ்ணவாரு, இவர் வைஷ்ணவா இல்லை அப்படின்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்தா மாத்திரம் தான் நம்மளால வைஷ்ணவாக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்போம். அப்பதான் ஓகே. அதனால எல்லாருமே ரெப்ரஸன்டேட்டிவ் கிருஷ்ணா, எல்லாருமே கிருஷ்ணனுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல். அதனால அவங்களுக்கு உடைய மரியாதை நம்ம கொடுத்துடணும். அப்பதான் வந்து நல்லது. கிருஷ்ணே தியஸ்கிரிதம் மனசாந்திரேத்யா தீக்ஷா சிஷேத் பிரணத்தி விஸ்வஜந்தமீஷம் சுஷ்ரூஷயாவஜன்னவிக்யமனன்யமன்யா நிந்தாதி சூரிஹிதம் இப்சிதா சங்கலத்யா. அருமையான ஸ்லோகம். செக்ஷன்ல 5வது ஸ்லோகம். அது ஒருத்தருக்கும் மரியாதை டிஃப்ரெண்டா இருக்கு. மென்டெல்லாம் இந்த யாரெல்லாம் ஹரிகிருஷ்ணா சொன்னாங்களோ அவங்களாம் மென்டலா வி ஹேவ் டு ஹானர், மரியாதை பண்ணணும். அப்புறம் வந்து யார் வந்து இனிஷியேஷன் வாங்கி தீட்சை வாங்கிக்கிறோம் அவங்களுக்கு வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம். அப்புறம் வந்து யார் வந்து பியூர் டிவோட்டி தூய பக்தரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபெய்த்ஃபுல்லா சேவை பண்றோம். எல்லாருக்கும் உரிய மரியாதை நம்ம கொடுத்தோம். ஓகே. அமானினமானதுன்னா கீர்த்தனியா ஸ்தாஹரி திருநாதவே சுனிஷேனா தருணபே சகிஷ்ணனா, எல்லாருக்குமே மரியாதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து பியூட்டி பண்ணிட்டு நம்ம அஃபென்ஸ் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறமா வந்து அவங்க நம்ம மதிச்சுட்டா அவங்க பாவம் வராது. சப்போஸ் ஜகாய் மாதா எடுத்துட்டோம்னா நித்யானந்த பிரபு வந்து மன்னிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க டிவைட் ஆயிட்டாங்க, பாவம் வரல. ரிப்பீட் பண்ணக்கூடாது. சுருச்சிக்கும் இப்போ அப்படி ஆயிருக்கும்ல, அவங்க வந்து துருவா மன்னிச்சிட்டாரு, துருவாவும் சுருத்தியும் மன்னிச்சிட்டாங்க. இல்ல சுருச்சி வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா துருவாட்ட? ஜெகை மாதா என்ன பண்ணாங்க? சைத்தன்ய மகாபிரபு காலில் விடுறாங்க. சைத்தன்யா சொல்றாரு, இல்லை நான்லாம் மன்னிக்க மாட்டேன், நீ வந்து நித்யானந்த பிரபு அவர் மன்னிச்சா உண்டு அப்படின்ட்டார். திருப்பி அவர் காலில் விடுறாரு போய் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி. தேவர் ரிப்பண்டிங் ஆல் த லைஃப், ஹோல் லைஃப் தேவர் ரிப்பண்டிங். சுருச்சி அப்படி பண்ணாங்களா? பரிஷித் மகாராஜா ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு, சத்தமாமா எடுத்து சமிக்க ரிஷி கழுத்துல போட்டுறாரு. ஓகே. ஆல் த வே இஸ் கமிங் ஹோம், வருத்தப்பட்டுக்கிட்டே வர்றாரு, தப்பு பண்ணிட்டேனே இஸ் ரிப்பண்டிங். அந்த ரிப்பண்டன்ஸ் என்ன ஆகும்னா அந்த அஃபென்ஸ் எல்லாம் எடுத்துரும். சுருச்சி ரிப்பண்டே பண்ணாங்களான்னு தெரியல, அது மாதிரி பகவத்துல போடல. ஆக்சுவலா அவங்க துருவன் திரும்பி வரும்போது அவங்க கலந்துக்கிறாங்க, அப்புறம் ஆசீர்வாதம் பண்றாங்க. பட் ஆனா இந்த மாதிரி ரிப்பண்டன்ஸ் இல்லை. அந்த ரிப்பண்டன்ஸ்லேயே இந்த ஃபயர்லேயே என்ன ஆகும்னா அந்த பாவம்லாம் கழிஞ்சிடும். ரிப்பண்டன்ஸ் இருந்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும் அது வந்து வெளியே வந்துடும். ஓகே. மேக்ஸிமம் அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. அதனால ரிப்பண்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் வந்து நிறைய சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமா அந்த ஒரு இதுலேருந்து வெளியே வந்துடும். வேற என்ன கொஸ்டின் முடிச்சிடலாமா? இப்போ நமஸ்தே என்ன பண்ணலாம், நாளைக்கு திருப்பி இதே மாதிரி 6 மணிக்கு கிளாஸ். ஓகே. யாரெல்லாம் வீட்டில் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ ஆரத்தி அட்டன் பண்ணலாம். 5:30 வந்துடணும். 5:30 to 6 வந்து ஆரத்தி, அப்புறம் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா.
अश्वदेव भगवान की नरसिंहदेव भगवान की भक्तवल्लभ महाराज की जय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा थैंक यू हरे कृष्णा हरे कृष्णा Hare Krishna. हरे कृष्ण Hare Krishna. Hare Krishna. हरे कृष्णा